ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இது அடுத்த வீட்டு அடுப்பங்கரையில் இன்றைக்கி ரெசிபி எதுவும் இல்லை, கிச்சன் ஆர்கனைசேஷன் அண்ட் க்ளீனிங் ரொட்டீன் அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் மந்த்லி என்னோடய கிச்சனை எப்படி நான் ஆர்கனைஸாக வச்சுக்கிறேன், எப்படி க்ளீனாக வச்சுக்கலாம், மந்த்து ஃபுல்லாக கிச்சன் எப்படி க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அது என்னவோ சின்ன வயசுலேருந்தே வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும், கிச்சனை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு அப்படியே எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் எப்போவுமே மந்த்லி மந்த் எண்டில் க்ளீன் பண்ணிடுவேன். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதமாக கிச்சனை க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன், கொஞ்சம் வேலை இருந்ததுனால. ஒரு நாள் திடீர்னு பார்க்குறேன் கிச்சனே ரொம்ப மோசமாக அப்படியே ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. நம்மளோட கிச்சனாக இது, என்னடா இப்படி இருக்குது நம்மளோட கிச்சன். சரி, இன்றைக்கி ஒரு வழியாக எந்த வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு இன்றைக்கி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் எந்த போர்ஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம், எது ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்தந்த போர்ஷனுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்து தனித்தனியாக எடுத்து அடுக்கி வச்சுட்டு ஒரு போர்ஷனை ஒரு பார்ட்டை எடுத்தேன்னா அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி டப்பாவெல்லாம் தொடச்சி எது தீர்ந்துருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு அது மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணுவேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மந்த்லி மற்ற ஜாமான் நம்ம யூஸ் பண்ணுற ஜாமான் எல்லாம் வச்சுருப்பேன். அந்த கடலைப்பருப்பு, சுண்டல், பாசிப்பருப்பு இதெல்லாம் வச்சுருக்க ரேக்கு தனியாக இருக்கா. ஃபஸ்ட்டு ஒரு கபோர்டு அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு டப்பாவெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு, ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா அதை கொட்டிட்டு புதுசாக க்ளீன் பண்ணி நல்லாவே சோப் போட்டு வாஷ் பண்ணி காய வச்சு அதை திருப்ப ஃபில் பண்ணி வச்சுட்டு எல்லா ரேக்கெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு திருப்பி அந்த டப்பாலாம் அது இருக்க இடத்துல வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு கவுண்டர் டாப்புக்கு கீழேயே அதே பாட்டிலே பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கோதுமை மாவு, அரிசி மாவு இதெல்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் எம்டி கண்டெய்னர்லாம் வச்சுருப்பேன். சில்வர் பாக்ஸு, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அவசரத்துக்கு எடுக்கிற ஆயில் கண்டெய்னர் இதெல்லாம் வச்சுருப்பேன். அந்த ரேக் எல்லாமே சில்வரில் ஃபஸ்ட்டு அந்த ரேக்கில் வச்சுருப்பேன். அதெல்லாம் எடுத்து தனியாக தொடச்சிட்டு எது நம்ம இப்போதைக்கு அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் கீழே வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் மேலே வச்சுருவேன். இது மாதிரி டீக்ளீட் பண்ணுறதையும் பண்ணிக்குவேன். ஒரு சைடு ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணுற ஜாமான் இது எல்லாமே எம்டி கண்டெய்னர் அது மாதிரி தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்குவேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே பிளாஸ்டிக்கில் மிளகா வத்தல், கொத்தரை வத்தல், அப்புறம் வயலில் மஞ்சள் போட்டு அதெல்லாம் எடுத்து வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் தனியாக எடுத்து அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். அதெல்லாம் கீழே வச்சுருப்பேன். அதெல்லாம் எடுத்து ஒட்டுக்கு எல்லாம் வெளியில் எடுத்து அந்த இதையே க்ளீன் பண்ணிடுவேன். லைனர்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். செல்ஃப் லைனரு, நியூஸ் பேப்பரு இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர் லைனர் கீழே தான் நான் பாய்ச்சை, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் அடையும். அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் சும்மா எம்டியாக தான் வச்சுருப்பேன். இதுலேயே பார்த்திங்கன்னா பாய்ச்சை, கரப்பாம்பூச்சி எதுவுமே அண்டாது. கிச்சன் சூப்பராக மெயின்டைன் ஆகும், எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. நெக்ஸ்ட்டு நம்ம மந்த் எண்டில் நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணுறதுனால நமக்கு எந்தெந்த க்ராசரி தீர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்காக தான் நான் மந்த் எண்டில் எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன். அப்படியே ஜாமானையும் நோட் பண்ணி வச்சுட்டேன்னா ஜாமான் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற ஜாமான் வாங்கினாலும் சரி, நம்ம மளிகை ஜாமான், சில்லறை ஜாமான் வாங்கணுங்கிறதுனாலும் நோட் பண்ணி வச்சுக்குவேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்க ரேக்கு, ஃப்ரிட்ஜ் ஏரியா, அதுக்கு பக்கத்தில் இருக்க கவுண்டர் டாப்புக்கு அடியில் இருக்க ரேக்கு எல்லாமே தொடச்சி எடுத்துடுறேன். எல்லா ஜாமானையும் வெளியில் எடுத்துட்டு திரும்ப துணி போட்டு தொடச்சி நான் இந்த மந்த்துக்கு இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்ல முடியாது. எப்படி ஆர்கனைஸ் மாறி கூட வைப்பேன். இதுக்கு எனக்கு கைவாகு எப்படி இருக்கோ, ஒரு மாதம் இப்படி இருக்கும் ரேக்கு, ஒரு மாதம் ஆப்போசிட் சைடு திருப்பி வச்சுக்குவேன். அது மாதிரி எனக்கு வாகு வந்த மாதிரி நான் திருப்பி வச்சுக்குவேன் எப்படி வருதோ. இந்த கவுண்டர் டாப்பில் நான் அவசரத்துக்கு யூஸ் பண்ணுற உப்பு, டீத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் அஞ்சரைப்பட்டி எல்லாமே பக்கத்துலேயே வச்சுருப்பேன், கேஸ் பக்கத்துலேயே. அதெல்லாம் எடுத்து எண்ணெய்லாம் வைக்கிறதுனால அதுக்கு கீழேயே நான் எந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். ரொம்ப ஆயிலாக இருக்குது அப்படின்னா மந்த்லி வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இடையிலே ரொம்ப ஆயில் இருக்குது, ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்னா அந்த ரேக்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்குவேன். வீக்லி ஒன்ஸ் கூட நான் அப்பப்போ கிச்சனை வெள்ளி செவ்வாய் நம்ம தொடப்போம்ல, அதுக்கு வெள்ளி செவ்வாய்க்கு முதல் நாள் நம்ம தொடப்பேன். வாரத்தில் 2 நாள் வீடு துடைக்கும்போது அப்பப்போ எனக்கு கண்ணுக்கு தெரியிற தூசியும் தொடச்சி வச்சுக்குவேன். கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் ஆகும் நமக்கு. இந்த அரிசி, அப்புறம் எண்ணெய், அப்புறம் மளிகை ஜாமான் கொஞ்சம் கொட்டி வச்சது போக மீதி இருக்கிறதெல்லாம் ஒரு வாளியில் போட்டு வச்சுருப்பேன். அதெல்லாம் ஒரு சைடு இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு மொத்தமாக வெளியில் எடுத்துகிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு திருப்பி அதே மாதிரியே அடுக்கி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான்
ஸ்டவ்வுக்கு கீழே வந்து யூஸ் பண்ணுற சில்வர் பாத்திரங்கள், அப்புறம் பெரிய பெரிய இடுப்பு சட்டி, குக்கரு எல்லாம் வச்சுருப்பேன். அதெல்லாம் எடுத்து தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணி தொடச்சி, சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம் அதாவது டக்குன்னு பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி பெருசெல்லாம் பின்னாடி கவுத்துட்டு செட்டு செட்டாக இருக்கிறதெல்லாம் அதை அடுக்குக்குள்ளே போட்டு கமுத்து அந்தந்த அடுக்குக்குள்ளே வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு நான் கீழே இட்லிக்கு பக்கப்புறேன், அப்புறம் பெரிய பவுனி, இடுப்பு சட்டி அதெல்லாம் தனியாக, அப்புறம் ப்ரெஷர் குக்கர்லாம் தனியாக அது மாதிரி அடுக்கி வச்சுருவேன். செம்ம சூப்பராக இருந்தது கிச்சனே. பார்க்கவே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைபோட சூப்பராக இருக்குது. நம்ம எப்போவுமே வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டு கிச்சனையும் சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் பார்த்திங்கன்னா ஐயோ நல்லா ஒரு பாசிட்டிவாக இருக்கும். வீடும் பாசிட்டிவாக இருக்கும், மனசும் சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வந்து கிச்சன் மட்டும் மெஸ்ஸியாக ரொம்ப கொச கொசன்னு இருந்தாவே பிடிக்கவே பிடிக்காது. சமைக்கவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். வீடை பார்க்கும்போதே நல்லா ஒரு ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே வந்து இப்படி மாதிரி கிச்சனை க்ளீனாக வச்சுருந்து பாருங்களேன், உங்களுக்கே ஒரு மனசு அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது இருக்கும். எனக்கு மட்டும் வீடு கண்ணாப்பின்னா இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும், பார்க்கவே எனக்கு மனசே சங்கடமாக போயிடும். என்ன நம்ம இப்படி வச்சுருக்கோமே அப்படின்னு. இதை பார்க்கும்போதே அப்படி ஒரு தெய்வீக இதாக அமைப்போடு இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி கிச்சனை மெயின்டைன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.